வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஆல் இன் ஒன் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ் மேக்கர் விஷன் 11 ப்ரோ பார்க்க போறோம். இது இன்னொரு மைல் கல்னே சொல்லலாம். நம்ம ஆல் இன் ஒன் எல்லாமே அச்சீவ் பண்றதுல இதுல பல விஷயங்கள் நீங்க கேட்டதெல்லாம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த ஷீட்ல ஏ ரிஜிஸ்டர்ன்ற ஷீட்ல A1ல வச்சு ஏ ரிஜிஸ்டர் பேஸ்ட் பண்ணோம். சிட்டான்றதுல A1ல வச்சு சிட்டா ஓல் சிட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்புறமா போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். திஸ் மேக்ரோ இஸ் கிரியேட்டட் பை ப்ளீஸ் கிளிக் 007 லோகோ ஃபார் மேஜிக் அப்படின்னு வரும். எனி டவுட்ஸ் கான்டாக்ட்னு வரும். ஓகேங்களா? இது ஓகே கொடுத்துருங்க. இங்க கிளிக் பண்ணக்கூடாது அடிக்கடி, அதுக்கு தான் நான் இதை வச்சுக்கிறேன். இந்த லோகோவை ஒரே முறை கிளிக் பண்ணா போதும். அந்த ஏரி சிட்டாலாம் அந்த 3 ஷீட்டும் மறைஞ்சிடும். பட்டாதாரரோட எவ்வளவு இருக்குதுன்னு காட்டு. ஓகேங்களா? அதை பாருங்க, மறைஞ்சிச்சு. கியூட் வந்துச்சு. கியூட்லாம் நீங்க என்னது அடங்கல் காப்பிக்கு பட்டா, அதாவது ஒன்னிய ஜென்ரேஷனுக்கு என்டர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? 10.2 14 10.2 ஹைலைட் எக்ஸ்போர்ட் 1A அடங்கல் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். நீங்க 11ல பழைய வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல 3Dல பட்டன் மாதிரி இருக்குது, அவள் தான். அதுல இருக்குதெல்லாம் இதுல இருக்குது. இப்போ புதுசா என்னென்ன ஃபீச்சர் இருக்குது மட்டும் நம்ம இதுல பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அதே நேரத்துல இந்த வீடியோ முதல்ல பாக்குறவங்களுக்கு இது புரியணும். இந்த வீடியோ முதல்ல பாக்குறவங்க எதனா புரியலன்றவங்க இதுக்கு முன் வீடியோவை கொஞ்சம் நல்லா விரிவா பார்த்துங்க. இப்போ அடங்கல் காப்பி கொடுக்கறதுக்கு இது, அடங்கல் மேக்கர் இது. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணணும்னா, இப்போ அடங்கல் மேக்கர்ன்றதை நான் கிளிக் பண்றேன். பிளாங்க் ரோஸ் பிட்வீன் டேட்டா ரோஸ் 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க எதை வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5க்கு மேல தேவையும் இல்லை. இப்போ நீங்க 1ல இருந்து 5 வரைக்கும் எதை வேணா கொடுத்துக்கலாம்னும் போது நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தவொடனே வித்தின் எவ்வளோ 20 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அடங்கல் இங்க கிரியேட் ஆயிடும். என்ன இது, இந்த ரோ இங்க தானே வரணும். பேஜ் மார்ஜின் அப்படின்றது பாத்தீங்கன்னா, பேஜ் மார்ஜின் நான் 0 தான் வச்சிருக்கேன். அதனால அதாவது 5 வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். அதனால 5 வரைக்கும் இருக்குது, 0 வச்சிருந்தேன். நீங்க ஏத்திங்க, மார்ஜினை ஏத்திக்கினீங்கனாலே போதும். கீழே நம்ம கையை வச்சு எழுதணும். அதனால நிறைய மார்ஜின் தேவை. நான் 2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 2 மேல 1 வச்சா கரெக்டா அந்த இது அதுல இது பாருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது டபுள் டிஜிட்ல இது. அதனால அதை கொஞ்சம் குறைச்சிங்க சைஸ். அவ்வளவுதான். இல்ல இதை ஷ்ரிங்க் டு ஃபிட் கூட கொடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். நமக்கு இந்த தீர்வே தேவையில்லை, அதனால ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. இதுல வேற என்னென்ன புது விஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ இதுல பேரோட வந்துச்சா. இப்போ சில பேர் இதுல அப்பா பேரோட வேணும்னு கேட்டாங்க. அப்பா பேரோட வேணும்னும் போது நீங்க ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் நேம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதை பாருங்க, அப்பா பேரோட வந்துச்சுங்களா. இது இது மாதிரி இருக்குன்னும் போது நம்ம அப்பா பேரோட இருக்கும்போது நேரா கொஞ்சம் அதிகமா போவோம். அதனால அந்த எஃப்ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணி வேட்ராப் குத்து, திருப்பி வேட்ராப் குத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பா பேரோட வந்துடும். இன்னும் கூட உங்களுக்கு சைஸ் ஒன்னா அதெல்லாம் குறைச்சிக்கலாம். அதெல்லாம் உங்க கஸ்டமைசேஷன், அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ 2 ரோஸ்க்கு இது வந்துச்சு ஆச்சா. இப்போ நான் 3 ரோஸ் கொடுக்குறேன். அடங்கல் மக்கள்ல போறேன். 3 ரோஸ் வேணுன்ற மாதிரி, 3 எம்டி ரோஸ் வேணுன்ற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்தவொடனே அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்துடுச்சு. ஓகே, 3 ரோஸ். பட் ஆனா இதுல இங்க அதிகமா வரல, அதாவது இங்க கொஞ்சம் இதுவாகுது. இதுக்கு நீங்க நான் மார்ஜின் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்க ரோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். இது நான் என்ன வச்சிருக்கேன்னா, ரோ ஹைட்டு 27.25 வச்சிருக்கேன். இதுதான் நம்ம மதுரை திருச்சில இருந்து பிரிண்ட் வருது இல்லையா, அடங்கல் பேப்பர், அதுல இருக்கிற ஹைட் இதுதான் ஆக்சுவலான ஹைட்டு. ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ஹைட்ல தான் இருக்கும். கரெக்டா 21 லைன் இருக்கும். அதுல 21 லைன் இருக்குங்களா. அதேதான்
இப்போ இதுல வந்து இப்போ ரோ ஹைட்டை நான் வந்து ரோ ஹைட்ன்றது கிளிக் பண்றேன். 27 புள்ளி வருது. நம்ம வந்து ஒரு ரோ தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால நம்ம வந்து என்ன 25 பதில் 5ன்னு கொடுக்குறோம். குத்தவன ரோ ஹைட் ஏறுதா? ஏறிக்குது. ஆனா அது அவ்வளவா தெரியல. நம்ம வந்து அதனால 7 5 கொடுக்கலாம். 7 5லயும் ஏறுதே தவிர அது கரெக்டா வந்துடுது. அதனால 28 கொடுக்கலாம். 28 கொடுத்தவன அந்த லாஸ்ட் லைன்ல இது வந்துச்சு பாருங்க. இப்போ ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். ரோ ஹைட் வந்து நீங்க எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 கொடுக்கலாம். இப்ப வந்து நான் இன்னொரு ஒரு இது சொல்றேன் பாருங்க. அடங்கல் மேக்கர்ல 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தவொடனே ஒரே ஒரு லைன்ல வந்துச்சு. இப்போ இதனுடைய ரோ சைஸ் நான் ஏத்துறேன். 32 அப்படின்னு கூட ஏத்திக்கலாம். எவ்வளவு ஜாஸ்தி ஆகுது பாருங்க. நம்ம 34 வச்சா ஜாஸ்தி ஆகுது. அது மாதிரி உங்க ரோவை எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ரோ ஹைட் ரிலேஷன்ஷிப் நேம் பாத்துட்டோமா? இப்போ வாட்டர் மார்க் பத்தி பார்க்கலாம். வாட்டர் மார்க்கு வந்து நான் இது அதிகமான பேஜ் இருந்தா கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஒரு 10 பேஜ் வரைக்கும் வச்சுக்கின்னு மிச்சதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இது டக்குன்னு தான் ஆகும். எல்லா வாட்டர் மார்க்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் டைம் ஆகும். வாட்டர் மார்க்ன்றதை கிளிக் பண்றேன். நஞ்சையா புஞ்சையா புறம்போக்கான்னு கேக்குது. நான் வந்து நஞ்சைன்றதை குத்தேன்னா டன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, அழகா நஞ்சைன்றது இங்க வந்துச்சு லைட்டா. ஓகே, இப்போ வந்து நீங்க உங்க ஊர் பேர், வட்டம், வாலாஜா, கிராமம் செலக்ட் பண்றீங்க. ஓகே, உங்க எந்த ஊரோ செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பர், இது வந்து எதுனா இது ஏர் எக்ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது கொடுத்தீங்கன்னா அதுல மாவட்டம், வட்டம், கிராமம்லாம் இருக்கு இல்லையா? இதை வந்து நீங்க இதுதான் யூனிகோட்லயே இருக்கிறது. இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் காட்டும். அதுல ரேப்பர்ல மாவட்டம், வட்டம், உங்க ஊர் பேர் மாத்திங்க. அதே மாதிரி சர்டிபிகேட்ல மாத்திங்க உங்க ஊர் பேரு, வட்டம், மாவட்டம்லாம். அதே மாதிரி அப்டிராக்ட்லயும் மாத்திங்க இங்க. ஓகே, ஊர் பேரு. இப்போ இது எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ன்றது குத்தீங்கன்னா போதும். நீங்க எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ இந்த ஃபைலு பெரும்பாலான டவுன்லோட் ஆப்ஷன்ல இருக்கும். அதுல வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் ஆயிடும் பக்காவா. ஓகேங்களா? இது வந்து என்னத்துக்குன்னா இந்த லேபிளுக்கு பின்பக்கம் வேஸ்டா ஒரு பேப்பர் இருக்கு. அதுக்காக நம்ம ஆக்சஸ் சென்ட் எவ்வளவு டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பேஜ் இது சும்மா நான் வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இது நம்ம என்னது சர்டிபிகேட்டு, அப்புறம் அடங்கல் வந்துடும். அதான் வாட்டர் மார்க்கோட எண்ட் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதான் லாஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு என்ன இருக்கு, அப்ஸ்ட்ராக்டா இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஈஸியான மெத்தட்ல மெமரி அரே மூலியமா நம்ம அடங்கல் மேக் பண்றது. இப்போ வந்து இதுல வேற ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து என்ன சொல்லணும்னா, இந்த இமேஜ் வந்து அதாவது இது வந்து இமேஜ் மூலியமா பட்டன் ஏரியா கிளிக்கிங் மூலியமா ரெடி பண்றது இது. அதனால இப்போ வந்து இந்த இடத்துல என்ன உங்களுக்கு முக்கியமா இருக்கணும்னா, இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதுல டிஸ்பிளே ரெசல்யூஷன் எது ஒண்ணா இருக்கலாம். அது வந்து உங்க இதுக்கு ஏத்த மாதிரி ரிகமெண்டட்ல எது ஒண்ணா. இந்த ஸ்கேல் மட்டும் ரிகமெண்டட்ல 100 இருக்குதான்னு பாருங்க, 100%. அப்படி இல்லைன்னா அதாவது சில சின்ன மானிட்டர்ல 125, 150, 175 கூட இருக்கும். அப்படி இருக்கிற மானிட்டர்லாம் இந்த ஃபைலை நீங்க ஒர்க் பண்ணும் போது 100% வச்சுங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த இமேஜ் கரெக்டா வந்து அந்தந்த இடத்துல உட்காரும்.
இந்த பட்டன்லாம் எல்லாம் வந்து இந்த விண்டோவே நல்லா பெருசா தெரியும். இந்த இமேஜ் வந்து இதுக்குள்ள சின்னதா தெரியும். அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ற இடத்துல அந்த பட்டனே இருக்காது. அது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். இந்த ஸ்கேலிங்கு 100% இருக்கணும். ரிசர்வேஷன் எது ஒன்றா இருக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. நல்லா பார்த்துங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்க்டாப்ல டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல ஸ்கேல் வந்து 100% இருக்கணும். இதுதான் இது முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் அதுல ரொம்ப சின்னதா வருது. நேத்து ஒரு போட்ட வீடியோல அதுல தள்ளி தள்ளி வருது. அப்புறம் அவர் 100% மாத்திட்டு எனி டிஸ்பிளேயே சொல்லி கொடுத்தவன அவர் பண்ணிக்கினாரு. அது மாதிரிதான் இப்போ நேயர்கள் நண்பர்கள் கேட்ட நீங்க ரோ ஹைட்டு, ரிலேஷன்ஷிப் நேமு, வாட்டர் மார்க்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் கிளிக்லயே எக்ஸ்போர்ட் எல்லாமே இதுல வச்சுட்டு இருக்கேன். இன்னும் வேற என்னென்ன ஃபீச்சர்லாம் இது பண்ணலான்னு சொல்லுங்க. விஷன் 11 ப்ரோ மேக்ஸ் வெளியிடலாம். அப்புறம் இதுல விட்டு வந்து அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த 1.1 ஜென்ரேஷன்லயே இதுலயே சில கோடிங் மாத்திருக்கு. நான் அதை வந்து இதுல ஜென்ரேட் பண்ணி காட்டல. இதுல வந்து என்னன்னா மொத்தம் நீர் பாய்ச்சப்பட்டது தனியா இருக்கு இல்லையா, மொத்தத்திலயும் வரும். இப்போ நீர் பாய்ச்சப்பட்டதுலயும் வரா மாதிரி கோடிங் எல்லாம் மாத்திருக்கேன் நான். ஏன்னா பெரும்பாலான மாவட்டங்கள்ல ரெண்டுமே ஒண்ணுதான், அதனால அப்படியே வரா மாதிரி வச்சுட்டு இருக்கேன். இங்க நீர் பாய்ச்சப்பட்டது ஏன் வரல அப்படின்ட்டு சில மாவட்டங்கள்ல கேட்கறதா கேள்வி. ஏன்னா மொத்தமே அதுதான், எல்லாமே நீர் பாய்ச்சப்பட்டது போது தனியா நம்ம கையில எழுதும் போது கூட காட்ட மாட்டோம். பட் பிரிண்ட்ல இருக்கும்போது அது தன்னால பிரிண்ட் வந்தா என்னத்துக்குன்றது, பிரிண்ட் தானே வரப்போகுதுன்றதுனால நம்ம அதுல கூட காட்டலையா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். நல்லா வச்சுட்டு இருக்கேன், அதை வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். எதனா டவுட்ஸ்னா நம்ம இந்த நம்பர் இதுல வரும் பாருங்க, இதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு எனி டிஸ்க்ல வாங்க. அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான எரரு இல்லை கிரிட்டிக்கலான எதனா வருது அப்படின்னும் போது, உங்களுக்கே தெரிஞ்சுன்னும் போது வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, இல்லை ஃபோன் கூட பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து எல்லாமே ஓரளவு நீங்க கரெக்டா பண்ணணும். ஒரு சின்ன ஸ்டெப் மிஸ்டேக் கூட என்ன எரர் அது மாதிரிலாம் வரும். அதனால நீங்க இந்த ஃப்ரீக்வெண்ட்லி மேட் மிஸ்டேக்னு நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவை பாருங்க. அதே மாதிரி டிஸ்க்ளைமர் இதுலயும் சொல்லிக்கிறேன். இது வந்து என்னன்னா, நீங்க வந்து ரெடி பண்ணும் போது எதை ரெடி பண்ணாலுமே நீங்க அதை வந்து இன்னொரு முறை செக் பண்ணிக்கணும். எது வந்தாலும் அப்படியே இதுல வருதுன்னு கண்ண முடின்னு ஓகே அப்படின்னு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதுல நான் வந்து அடங்கல் வகைப்பாடுங்க வந்து கரெக்டா வரா மாதிரி நான் வச்சுட்டு இருக்கேன் இதுல, அந்தந்த நஞ்சை இதுன்ட்டு. ஆனா அப்படி வரல, அப்படி மாறுதுன்ற பட்சத்துல நீங்க நேத்து உங்க அடங்கல் 14 Pro ஒன்னு போட்டேன் இல்லையா நேத்து, அவங்க ஏரிஸ்ட்ல தப்பா இருக்குது, தமிழ்நிலை ஏரிஸ்ட் இல்லையா அப்படின்னும் போது நான் நத்தம்லாம் நஞ்சை நிக்குது, எதனா புஞ்சை நிக்குது, இது மாதிரிலாம் அதை நீங்க நேத்து போட்டதுல அதுல ரெடி பண்ணி நீங்க தான் ஃபில்டர் போட்டு அதை கிளாசிபிகேஷன்லாம் எப்படி இருக்குதுன்றதை செக் பண்ணிக்கணும். அதாவது பட்டா நம்பர்ல ஃபில்டர் போட்டு அதுல பிளாங்க் ஏத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல இதுல இன்னும் என்னென்ன மேம்படுத்தலாம்ன்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.